ஹாய் எவ்ரி ஒன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒயில் லூப் பற்றி பார்க்க போகிறோம். ப்ரீவியஸாக நம்ம என்ன பார்த்துருப்போம்னா இஃப் எல்ஸு அண்டு எல்ஸ் இஃப் நெஸ்டட் இஃப் பார்த்துருப்போம், ஸ்விட்ச் பார்த்துருப்போம். இதெல்லாம் நமக்கு எதுக்கு ஹெல்ப் ஆச்சுன்னா ஒரு டிசிஷன் எடுக்கலாம். ஒரு சர்டன் கண்டிஷனை வச்சு ஒரு டிசிஷனை எடுக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. இப்போ இங்கே நமக்கு என்ன செனரியோன்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட ஒரு பிளாக் ஆஃப் கோட் இருக்கு. அந்த கோடு வந்து ரன் ஆகிட்டே இருக்கணும். எதுவரை ரன் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிஷன் வந்து ஃபால்ஸா இருக்கிற வரையும் ரன் ஆகணும். ஸோ அந்த மாதிரியான கிரிட்டேரியா இருக்கிறப்ப என்ன மாதிரியான லூப் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒயில் யூஸ் பண்ணலாம், ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம், அடுத்து பார்த்தீங்கன்னா டூ ஒயில் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இந்த ஒயில் அப்படிங்கிற இந்த லூப்பு டூ ஒயிலுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஒயில் எடுத்ததும் கண்டிஷனை செக் பண்ணும். செக் பண்ணிட்டு ட்ரூவா இருந்தா என்ன பண்ணும், அதுக்கு அடுத்த இருக்க ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும். டூ ஒயில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் வந்து ரன் பண்ணிடும், தென் அதுக்கப்புறம் கண்டிஷனை செக் பண்ணும். இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஒயில் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த ஒயில் இப்போ வந்து என்ட்ரி லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன வாட் இஸ் ஏ ஒயில் லூப் இப்போ தான் நான் சொன்னேன். ஒயில் லூப்போட சிண்டெக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒயில் இதுக்குள்ள நம்ம கண்டிஷன் பாஸ் பண்ணுவோம். ஓகே, இந்த கண்டிஷன் வந்து பூலியன் வேல்யூவாக இருக்கணும், அல்லது பூலியன் எக்ஸ்பிரஷனாக இருக்கணும். நமக்கு ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ பார்த்தீங்கன்னா பூலியன் எக்ஸ்பிரஷனாக இருக்கணும். ஸோ லைக் தட் விச் மீன்ஸ் என்ன சொல்ல வரேன்னா, ஒயில் ஐங்கிறது லெஸ் தென் 5 அப்படின்னு இருக்கணும். இப்போ ஐயோட வேல்யூ 1னா ஓகேவா, இதை கம்பேர் பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும், ஒரு பூலியன் வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ணும். இதை ஏன் சொல்றோம்னா, இப்போ சி பிளஸ் பிளஸ்ல பார்த்தீங்கன்னா ஒயில் இந்த இடத்துல 0 வந்துச்சுன்னா இதெல்லாம் டைரக்டா ஒரு நியூமரிக் வேல்யூ. பட் கம்பைலர் என்னவா அசைன் பண்ணிக்கணும், இதை வந்து ஃபால்ஸ்னு அசைன் பண்ணிக்கும். ஓகே, அதர் தென் 0 இருந்தா ட்ரூன்னு அசைன் பண்ணிக்கும். அந்த மாதிரி இங்கு ஜாவால கிடையாது. ஒயில் லூப் எப்பவுமே எதை எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த கண்டிஷன் வந்து பூலியன் எக்ஸ்பிரஷனால இருக்கணும் அல்லது பூலியன் வேல்யூவா இருக்கணும் உள்ளுக்குள்ள. ஓகே, இதோ அதோடைய ஃப்ளோ ஆஃப் எக்ஸிகியூஷன் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா இங்க இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணும், ரன் ஆகும். இதுதான் ஃப்ளோ ஆஃப் எக்ஸிகியூஷன். ஸோ இப்போ நம்ம ஒரு ப்ரோக்ராம் டைப் பண்ணலாமா? என்ன டைப் பண்ணலாம்னா, ஏற்கனவே டைப் பண்ணிருக்கு. ஜஸ்ட் என்ன பண்றோம், 10 வரையும் பிரிண்ட் பண்ண சொல்றோம். ஓகே, 10 வரையும் பிரிண்ட் பண்றதுக்கு 1 2 3 4 5 6 7 8 10. ஓகே, பிரிண்ட் ஆயிடுச்சு. ஐ அப்படிங்கிற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். தென் கண்டிஷனை செக் பண்றோம், ட்ரூ ஆனதும் உள்ள பிரிண்ட் ஆயிடுச்சு. தென் இன்க்ரிமெண்ட் பண்றோம். ஓகே, இதை வச்சு தான் நீங்க மல்டிப்ளிகேஷன் டேபிள்னு பண்ணலாம். ஓகே, இந்த இடத்துல எந்த வழியால மல்டிப்ளை பண்ணுமோ அதை நீங்க இது பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு 7 அப்படின்னா 7. ஸோ 7 14 21 28 35 இந்த மாதிரி வந்துருச்சா? ஓகே, தென் அடுத்து ஸோ இதான் சொன்னோம் மல்டிப்ளிகேஷன் டேபிள். இப்போ இந்த இன்க்ரிமெண்ட் பண்ணலை. ஓகே, இன்க்ரிமெண்ட் பண்ணாம விட்டாச்சு. இன்க்ரிமெண்ட் பண்ணலன்னா இந்த லாஜிக்கை யோசிச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் 1ன்னு வருமா? ஓகே, 1 கண்டிஷன் ட்ரூ, அப்ப 1ங்கிற வேல்யூ பிரிண்ட் ஆகும். அடுத்து மறுபடியும் அதே 1 தான் வரும். ஏன்னா இந்த லூப் எது வரை ரன் ஆகும்னா, கண்டிஷன் வந்து ஃபெயில்ட் ஆகிற வரை ரன் ஆகணும். இப்போ இங்க நம்ம ஃபெயில்ட் ஆக்கவே இல்லை. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க வந்துகிட்டே இருக்கு, தெரியுதா? நான் அந்த இங்க பாருங்க இந்த மவுஸ் ரைட் சைடு பாருங்க, அந்த ஸ்க்ரால் டவுன்ல வந்துகிட்டே இருக்கு. இன்ஃபினைட் லூப் வந்து கிரியேட் ஆகிட்டே இருக்கு. ஓகே, ஸோ இதை நம்ம ஸ்டாப் பண்ணணும். ஸ்டாப் பண்ணணும்னா இந்த இடத்துல நம்ம ஸ்டாப் பண்ணியாச்சு. என்ன ஆயிரும், இந்த மாதிரி இன்ஃபினைட் லூப் வந்து இதாகிட்டே இருக்கும். ஏன்னா கண்டிஷன் நம்ம வந்து என்ன பண்ணல, ஃபால்ஸ் பண்ணவே இல்லை. ஸோ ட்ரூவாகவே இருக்கிறனால என்னாச்சு, கண்டிஷன் வந்து இதாகிட்டே இருந்துச்சு. ஸோ இதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா இன்ஃபினைட் லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை கண்டிஷன் வந்து எடுத்ததுமே ஃபால்ஸ் ஆயிடுச்சு லைக் தட். இப்போ இங்க வந்து 11 அப்படின்னு இருக்குன்னு வைங்க, என்னாச்சு, ஃபால்ஸ்னா அந்த பிளாக் ஆஃப் கோடுக்குள்ள உள்ள வராது. ஓகே, வரல, எதுவுமே பிரிண்ட் ஆகல பாருங்க. வேணா இந்த இடத்துல நம்ம ரெஃபரன்ஸ் வேணா கண்டிஷன் ஃபெயில்டு அப்படின்னு டைப் பண்ணி பிரிண்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது வந்து எக்ஸிக்யூட் ஆகவே இல்லை, அதுக்கு அடுத்த இருக்க லைன் தான் எக்ஸிக்யூட் ஆகிருக்கான். இது வந்து ஸ்கிப் ஆயிடுச்சு. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயில் லூப்பை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா என்ட்ரி கால்டு லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்ககிட்ட கேட்கலாம், என்ட்ரி கால்டு லூப் அப்படின்னா என்ன அப்படின்னா, எடுத்ததும் கண்டிஷனை எது செக் பண்ணுதோ அதான் என்ட்ரி கால்டு லூப். அப்போ ஒயில் லூப் தான் என்ட்ரி கால்டு லூப். ஓகே, அடுத்து
ஒயில் லூப் வந்து 0 டைம்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுமா முடியும். இப்பதான் பார்த்தோம். ஒருவேளை கண்டிஷன் ஃபால்ஸா இருந்தா என்ன ஆயிரும், எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகாது. ஒயில் லூப் வந்து இன்ஃபினிட்டா மாறுமா, மாறும். இப்பதான் பார்த்தோம். ஒயில் லூப் வந்து எப்ப கண்டிஷனை செக் பண்ணும், பிஃபோர் எக்ஸிகியூஷன். இப்போ இந்த ப்ரோக்ராமுக்கு என்ன அவுட்புட் அப்படிங்கிறத நீங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஓகேவா? தென் இது ரன் ஆகுமா அப்படிங்கிறதான் கொஸ்டின். நான் ஏற்கனவே சொன்னேன் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, ஒயில் லூப்புக்குள்ள கண்டிஷன் என்னவா இருக்கணும், அந்த ஒயில் லூப்புக்குள்ள வர அந்த பாராமீட்டர்ஸ், அதாவது வேல்யூ வந்து நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கலன்னா பூலியன் வேல்யூ தான், ட்ரூ அல்லது ஃபால்ஸா தான் இருக்கணும். இது வந்து நியூமரிக் வேல்யூ. அப்ப கம்பைல் டைம் எரர் வந்து நமக்கு என்ன பண்ணும், த்ரோ பண்ணும். ஓகே, கம்பைல் டைம் எரர் இங்கே நமக்கு த்ரோ பண்ணும். ஸோ இதையும் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. தென் இதுக்கு அவுட்புட் நீங்களே எடுங்க, எடுத்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதெல்லாம் சொல்லியிருக்கல, ஐஇ போஸ்ட் இன்க்ரிமெண்ட்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கு, அதை வச்சு நீங்களே அசைன் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டூ ஒயில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். எதாவது டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.